ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் ஒரு முக்கியமான மேட்ரு. என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்ரு தான். அதாவது நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த வீடியோவில் நான் பேச போகிறது தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகர்கள் ஒரு சில நடிகைகளோட கிசுகிசுக்கப்பட்டாங்க அப்படின்றத நம்ம அப்படியே பொத்தம்பதுவாக மேம்போக்காக கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அது என்னன்றத அந்த ரகசியத்தை உடைக்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோட வேலையை. இந்த மேட்ரை ஒரு சில பேர் கிசுகிசுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் உண்மை அப்படின்வாங்க. இதையும் தாண்டி ஒரு சில பேர் உண்மையே இல்லைங்க, பொய்ங்க, பித்தலாட்டங்க. இந்த சினிமா சீக்ரெட்ஸ் காரனுக்கு இதே வேலையா போச்சுங்க. எங்கேயாவது ஒரு விஷயத்தை கேள்விப்படுறது, ஆராய்ச்சி பண்ணாம நேரடியாக அதை போட்டு உடைக்கிறது அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, அந்தந்த கிசுகிசுவை பேசும்போது அந்தந்த கிசுகிசுவில் ஈடுபட்ட அந்த நடிகர்களோட மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு. வேற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, நம்மளாலையும் உறுதியாகவும் சொல்ல முடியாது. ஆனா இப்பேற்பட்ட விஷயம் கோலிவுட்ல நடந்தது அப்படின்ற ஒரு தகவலை பரிமாறும் விஷயமாக தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். தவிர யாரையும் டீகிரேட் பண்றதுக்கோ யாரை பத்தியோ குறை சொல்றதுக்கோ இவங்களை நம்ம இழிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணல. அதனால அந்த நடிகர்களோட படங்களை பார்த்து நீங்க எப்படி ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருப்பீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோவும் பார்த்து நீங்க ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருங்க. அப்படிதான். இதுக்கு மேல என்னங்க இருக்குது? மேட்ரு ஒண்ணுமே கிடையாது. அதனால இதுக்கு மேல இன்ட்ரடக்ஷன் நான் வளவலன்னு பேச விரும்பல. இப்ப நேரா விஷயத்துக்கே போவோம். வாங்க வீடியோல போவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது நடிகர் காதல் சுகுமார் அவர்கள். யோ, அந்தாலேயே நீ உள்ள இழுத்துட்டியா? அந்த ஆள் பாவையா எங்கேயோ போய் ஒரு சில படங்கள்ல காமெடியா நடிச்சான், அதுக்கப்புறம் ஹீரோவா வேற நடிச்சான். இதையும் தாண்டி நான் டைரக்ஷன் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியும் சுத்திட்டு இருந்தாப்ல. ஸோ இப்போ என்ன கிசுகிசுல மாட்டிக்கிட்டாரு, பப்ளிசிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, நான் சொல்லலைங்க. இவர்கிட்ட கிசுகிசுவில் ஈடுபட்ட அந்த துணை நடிகையே ஓப்பனா மீடியா முன்னாடி என்ன கெடுத்துட்டான், என்ன பார்த்துட்டான் அப்படின்ற அளவுக்கு அவங்க குமுறுனாங்க. அந்த விஷயத்தை தான் இப்போ ஷேர் பண்ண போறேன். யாரை நம்பாதீங்க. அதாவது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம காதல் சுகுமார் அவர்கள் காதல் படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா அவருக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி வந்துருச்சு. அவர் மூஞ்ச எங்க பார்த்தாலும் டே நீ தானடா அது மாம்பழ டீ சிகரெட் டீ எல்லாம் பிடிச்சவன் தானே நீ அப்படின்ற மாதிரி பல பேர் அவரை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் மனுஷன் என்ன பண்ணாரு, ஒரு சில படங்கள்ல காமெடியா நடிச்சாரு. அதுக்கப்புறம் இந்த டாடா படமா என்ன படங்க, இந்த கிழமை மாதிரி வருவாரு, ஐ படத்துல வர விக்ரம் மாதிரி ஐஸ் வண்டி ஓட்டுன்னு வருவார்ல, இதெல்லாம் இவருக்கு பிரேக் த்ரூ தரும் அப்படின்ற மாதிரி இவரை நம்பி ஒரு சில படங்கள்ல சைன் பண்ணாரு. ஆனா ஒண்ணுமே கீழே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றது, நம்மள செதுக்கிதான் உண்டு அப்படின்ற மாதிரி பழைய படத்தோட டயலாக் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இவர் ஹீரோவா நடிச்சாரு. சத்தியமா இவர் கூட பாத்துருக்க மாட்டாரு, இவரோட குடும்பத்துல கூட யாரும் பாத்துருக்க மாட்டாங்க. அந்த படம் வந்துதா போனதா கூட நம்மளுக்கு தெரியாது. இதுக்கப்புறமா நானே ஒரு படத்தை இயக்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி இயக்குனர் அவதாரத்தில் குதித்தார் காதல் சுகுமார் அவர்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உருப்படியா இயக்குனர் வேலையை பார்க்கணும்ல. அதை விட்டு என்ன பண்ணாரு, பட வாய்ப்புக்காக இவர் தேடி வர நடிகைகளோட போன் நம்பர் எல்லாம் வாங்கிக்கிறது. பட வாய்ப்பு தராரோ இல்லையோ டெய்லி குட் மார்னிங் குட் நைட், சாப்பிட்டியா, என்ன சாப்பாடு, என்ன சாப்பிட்ட அப்படின்ற மாதிரி ஒரே மெசேஜா போட்டு பொழியறது. ஒரு 100 பொண்ணுங்களுக்கு அமிச்சா ஒரு 10 பொண்ணு உசாராவாதுங்க, சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி இவரும் கொக்கி போட்டுருக்காரு எல்லா இடத்துலயும். அதுல ஒரு 10 பொண்ணு 20 பொண்ணு இவருக்கு மாட்டிக்குது. ஜாலியா இருந்துக்கிறாரு மனுஷன். படம் தயாரிக்கிறோம், படம் இயக்குறோம், இதெல்லாம் எதுக்கு, இப்படியே வாழ்க்கையை ஜாலியா ஓட்டலாமே அப்படின்ற மாதிரி மனுஷன் ஜாலியா ஓட்டிருக்காரு. அதுல ஒரு ரிலேஷன்ஷிப் இவருக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. அந்த நடிகையோட பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனா அந்த நடிகை இப்போ வெளில பேசி இவரோட முகத்திரையை கீழ்ச்சி கொண்டு இருக்கிறார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தாங்க பட வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்புவான். நானும் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மதர், அதாவது என் கணவனை பிரிஞ்சு நான் தனியா வாழ்ற ஒரு பொண்ணு. சரி இவரோட படத்துல ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி நானும் டைரக்டர் அப்படின்ற ஒரு மரியாதையில இவர் கூட நெருங்கி பழகினேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் டெய்லி எனக்கு மெசேஜ் போடுறது, சாப்பிட்டியாமா, என்னமா சாப்பிட்ட, உடம்ப பார்த்துக்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கணவன் மனைவியை பார்த்துக்கிற அளவுக்கு என்ன அந்த ரேஞ்சுக்கு என்ன கொண்டு வந்துட்டாருங்க. நானும் ஐயோ இயக்குனர் ஆச்சு, என்ன மாதிரி கேரிங்கா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்பி விழுந்துட்டேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆனா இவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு, என் மனைவியை நான் விவாகரத்து பண்ணிட்டு நானும் தனியா தான் இருக்கிறேன், கூடிய சீக்கிரம் நம்ம ஒண்ணு சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருந்துருக்கிறோம். இருந்தது மட்டும் இல்லாம இவருக்கு அப்பப்போ காசு தேவைப்படுது, ஏதோ படத்தோட ப்ரொடியூசர் ஒரு அமௌண்ட் போட்டோன்னு உனக்கு செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியே என்கிட்ட ஒரு 7 லட்ச ரூபாய் கிட்ட வாங்கிட்டாரு. வாங்கினதுக்கு அப்புறமா இவரோட மொபைல் எல்லாம் ஒரு நாள் சர்ச் பண்ணும்போது என்ன மாதிரியே பல பொண்ணுங்க இவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஹாய் பாய் குட் நைட் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அப்பதான் எனக்கு டவுட் வந்துருச்சு. ஓகே, மனுஷன் என்கிட்ட மட்டும் கோக்கி போட்டு விருந்து சாப்பிடல, வீடு வீடா போய் விருந்து சாப்பிடுங்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த டவுட் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இவரை நோட் பண்ணும்போது இவரோட மனைவியே இவருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது, இவரோட மனைவி இவர் பிரியல, நம்ம கிட்ட போய் சொல்லிட்டாருன்னு சொல்லி அவர் வீடு தேடி நான் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது குடும்பத்தோட மாமியாரு மச்சாங்கச்சான் வாழ்ந்து நிற்கிறாரு. என்னதான் ஏமாத்திட்டாரு, அவர் தனியா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நான் நியாயத்தை கேட்டா அவரோட மச்சானை வச்சு என்ன விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நேரா நான் வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா வராருங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஒரு 10 அட்வொகேட் 20 அரசியல்வாதிகளோட வராரு. அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸா இருக்காரு மனுஷன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இதனாலதான் நான் மீடியாவுக்கு வந்தாங்க, எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்க, அட்லீஸ்ட் இந்த ஆலியம் கூட வரலாம் கூட இந்த கொடுத்த 7 லட்ச ரூபாய் திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த துணை நடிகை குமுறாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை நடிகை எத்தனை நடிகர்கள் கிட்ட மாட்டினாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா அட்லீஸ்ட் இவங்களாச்சும் போல்டா காதல் சுகுமார் அவர்களின் முகத்திரியை கிழித்தார்களே அப்படின்ற பாராட்ட நம்ம அவங்களுக்கு தெரிவிக்கணும்.
இரண்டாவதா சொல்ல போறது நம்ம நவரச நாயகன் கார்த்தி அவர்கள். என்னப்பா கரண்ட்ல இருந்து 80s போயிட்டு அப்படின்னா 80s இல்ல அதுக்கும் மேல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா கார்த்தி அவர்கள் முதல்ல அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற ஒரு படத்துல வந்து அறிமுகமானாரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல மனுஷன் வந்து ரொம்ப கலகலன்னு இருப்பாராம். அப்பவே ஒரே ஜாலியான மனுஷன், ஓய்யோ சந்திரபூலி அப்படின்ற மாதிரி இருப்பாராம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் சும்மாவா இருக்கும் செட்டில். அப்பவே அவருக்கு 20 வயசு இருக்கும் போதே ஒரு மூத்த நடிகையோட ஒரு கிசுகிசுக்கப்பட்டார். அந்த நடிகையோட பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, அது அதுக்கப்புறம் உங்களுக்கு பேரதரிசியா இருக்கும். ஆனா ஒரு சில ஹிண்ட் கொடுக்குறேன், நீங்களே கண்டுபிடிச்சு முடிஞ்சதுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஏற்கனவே நீங்க கேள்வி கூட பட்டிருக்கலாம். அந்த நடிகை வந்து இவருக்கே அம்மாவா நடித்த நடிகை தான். இவருக்கு வந்து நடிப்பு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, நடிகர்த்துக்காக இந்த நடிப்பு திறமையை வளர்த்துக்கிறதுக்காக இந்த நடிகையோட பழக ஆரம்பிச்சவர். நடிப்பு மட்டும் சொல்லி கொடுக்கலையா, அந்த மாதிரி மேட்டர்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அன்னைக்கு பத்திரிகையில கீழே கீச்சாங்க. ஆனா அன்னைக்கு வந்து நம்மள மாதிரி சோசியல் மீடியா எல்லாம் இல்லாதனால அது அப்படியே ஊத்தி மூடப்பட்டு விட்டது. அந்த நடிகை யார் அப்படின்றத தெரிஞ்சா கமெண்ட்ல போடாதீங்க, பாவம் இதுக்கு விட்டுறலாம், சும்மா கிசிகிசோட பேசி முடிச்சு விட்டுறலாம் அந்த மேட்டரை. அடுத்ததா மூன்றாவதா சொல்ல போறது இளைய திலகம் பிரபு அவர்கள் மற்றும் அவரோட சேர்ந்து கிசுகிசுக்கப்பட்ட குஷ்பு தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட போப்பா அதெல்லாம் பேசி சலிச்சு போச்சு, வேற ஒரு நடிகை நான் கூத்து விட போறேன். இதுவும் கிசுகிசுவாக வந்ததுதான். ஒருவேளை நடந்தாலும் நடந்திருக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இளைய திலகம் பிரபு அவர்கள் ஒரு சில படங்களில் சேர்ந்து நடித்த நடிகை தான் நடிகை கஸ்தூரி அவர்கள். இன்னைக்கு வாய்கிழியே பேசுறாங்களே, அன்னைக்கு இவங்களும் இந்த சர்ச்சையில சிக்கினாங்க. உண்மையா பொய்யான்றத கஸ்தூரியை கேட்டா மட்டும்தான் தெரியும். ஆனா இப்படி ஒரு சர்ச்சை வந்தது, அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். உண்மையா பொய்யான்றதெல்லாம் அவங்களே நிரூபிச்சுக்கிட்டோம். அதாவது அந்த காலகட்டத்தில் நம்ம கஸ்தூரி அவர்கள் கூட சேர்ந்து பிரபு அவர்கள் ஒரு 2 படங்கள் நடிச்சாரு. செந்தமிழ் பாட்டு, அதுக்கப்புறம் கும்மி பாட்டா, இல்ல அது வந்து கஸ்தூரி ராஜா இயக்கிய படம், அதுக்கப்புறம் சின்னவர், இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேர் கூட ஒரு லிங்க் ஆரம்பிச்சிருச்சு. அந்த லிங்கை கேள்விப்பட்டவன குஷ்பு அவர்கள் செட்டு வந்து கஸ்தூரியை பலர்னு 2 வச்சாங்க. இப்படின்ற மாதிரி காசிப்ஸ்லாம் நீங்க போயிட்டு இருந்தது. அது உண்மையோ பொய்யோ, நடந்தாலும் நடந்திருக்கலாம், நடக்காமையே வெளில வரப்போகுது. சோ இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றத உங்களுக்கு நான் பகிர்ந்துட்டேன் நண்பர்களே. இப்ப 4வதா சொல்ல போறது நடிகர் மற்றும் ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டான கராத்தே மணி அவர்கள். பார்க்கறதுக்கு ஆஜானா பாகவதா 6 அடியில் இருப்பாருங்க மனுஷன், ஏகப்பட்ட ஸ்கில்ஸ். இவர் வந்து நல்ல ஒரு வில்லன் நடிகராக வரும்போது இவர் ஹீரோ அவதாரம் எடுத்தார். ஹீரோ அவதாரம் எடுக்கிறதுக்கு காரணம்னா பேராசெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் வில்லன் நடிகராக நடிச்சிட்டு இருக்கும் போது இவ்வளவு பெரிய கராத்த வித்தையெல்லாம் நான் கத்து வச்சுக்கிறேன், ஆனா இந்த சிகரெட்டை தூக்கி போட்டு பரட்டத்தலையை கலச்சு விடுறவங்க கிட்டலாம் நான் அடி வாங்கி தூக்கணுமா, என்னோட மார்ஷியல் ஆர்ட்டுக்கு அவமானடா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுனாலதான், தன்னோட மார்ஷியல் ஆர்ட்டோட மானத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு முடிவுனாலதான் நான் இனிமேல் வில்லனா நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து ஹீரோ அவதாரம் எடுத்தாரு. ஹீரோ அவதாரம் எடுத்தாலே போதுமே, எல்லா நடிகளும் கிட்ட வந்து எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இவரை தேடி ஒரு நடிகை வந்திருக்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறமே இந்த நடிகையோட நெருக்கத்தில் இருந்திருக்காரு, என்னென்னமோ நடந்துருக்குது. இந்த மாதிரி அந்த நடிகையோட தொடர்புல இருக்கும்போது அந்த நடிகை வந்து ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க நம்ம கராத்தே மணி அவர்களை பார்த்து. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, நீங்க கராத்தேல வந்து எவ்வளவு பெரிய வித்தகரா வேணா இருக்கலாம், இல்ல வல்லுநரா வேணா இருக்கலாம், ஆனா நீங்க அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டீங்க அப்படின்னு வடிவேலை பார்த்து சொல்ற மாதிரி சொல்லி விட்டாங்க. இதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளான நம்ம கராத்தே மணி அவர்கள் படத்துல நடிக்கிறத விட்டுட்டு அதுக்கப்புறம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அவருடைய ஹெல்த்தும் போய் அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த நடிகை இன்னைக்கு ஃபேமிலியோட யூஎஸ்ல செட்டில் ஆகி ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த நடிகை யார் அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா இது ஏற்கனவே வந்து கிழிந்த கிசு தான். நான் வந்து பழைய ரெக்கார்டே ஓடிட்டு இருக்கிறேன் சும்மா நம்பர்ஸுக்காக. தெரிஞ்சா போடுங்க, தெரியாதவங்க ஓகே அப்படின்ற மாதிரி வாய தராங்க. அடுத்ததா 5வதா சொல்ல போறது நடிகர் நிதின் சத்யா ஸ்ரேயாவுடன் சேர்ந்து கிசுகிசுக்கப்பட்டார். யோ என்னையா இது, வெண்பொங்கலுக்கும் கறி குழம்புக்கும் இருக்கிற காம்பினேஷன் மாதிரி இது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இப்படியும் ஒரு கிசுகிசு வந்தது. இதுல பலனடைஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் நிதின் சத்யா அவர்கள் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, 2012வது வருஷம் அந்த ரூமர், கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரூமர் உங்களுக்காக கிளறி கிண்டி எட்டுன்னு வரும் பாத்தீங்களா அங்க இருந்து. அதாவது இந்த ரூமர் என்ன ரூமர், எதனால இந்த ரூமர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிதின் சத்யா அவர்கள் சென்னை 6,28,000 அப்படின்ற ஒரு படத்தை நடிச்சதுக்கு அப்புறமா நான் மட்டும் பாப்புலர் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு பகல் கனவு அப்படின்னு நம்ம நினைச்சிக்கணும். ஏன்னா அந்த படத்துல ஒரு 10 பேர் நடிச்சாங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு முட்டைக்கண்ணை தேடி எடுத்து இவர நடிகர் அப்படின்ற மாதிரி நம்ம ரெகக்னைசேஷன் கொடுக்கறது ஒரு அசாத்தியமான டாஸ்க். அந்த மாதிரி நம்ம வந்து அந்த 10 பேர்ல ஒருத்தனா காமிச்சு என்னைக்கு மேல வருது, கிசுகிசுல மாட்டினாதான் மேல வரும் அப்படின்ற மாதிரி இந்த கேங்கே சேர்ந்து ஒரு வேலை பண்ணிஇருக்குது. என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரேயாவும் நிதின் சத்யாவும் தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டதுக்கு அப்புறமா நிதின் சத்யாவுக்கு ஒரே குச்சி, சேர்த்தோடு என்ன பண்றது, நம்ம கிட்ட ஒரு 10 பேர் இதை பத்தி கேட்கணும்ல அப்படின்ற மாதிரி ஜாலியா இருந்துக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி இவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க. இவர் அதுக்கு என்ன தெரியுமா பதில் சொல்லிக்கிறாரு, இட் இஸ் சம்திங் பர்சனல், இதை வந்து நான் பப்ளிக்ல பேச விரும்பல அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் இப்படி சொன்ன உடனே அடுத்தது என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க, மைக் எடுத்துன்னு போய் ஸ்ரேயாசரன் கிட்ட நீட்டிக்கிறாங்க. ஸ்ரேயாசரன் என்ன நீங்க சொல்லியிருக்காங்க, சென்னை 6,28,000 அப்படி ஒரு படம் வந்துதா, என்ன மாதிரியான படம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது ஒரு கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட படம். ஐயா நான் கிரிக்கெட் பார்க்குற பழக்கமே கிடையாதுங்க, எனக்கு பிடிச்சதெல்லாம் ஸ்விம்மிங் தான், அதனால ஸ்விம்மிங் சம்பந்தப்பட்ட படம் எதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரி இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்ரேயா அவர்கள் கிட்ட அந்த பத்திரிகையில 2 கேட்டிருக்காரு. அந்த சென்னை 6,28,000 படத்துல நடிச்ச நிதின் சத்யாக்கும் உங்களுக்கும் லிங்க் ஆம, அந்த லிங்கை பத்தி கொஞ்சம் விலாவறையா சொன்னீங்கன்னா நாங்க பத்திரிகையில எழுதுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு செம ஷாக் ஆயிட்டாங்களாம். என்னமா என்னங்க இது, யாருங்க அந்த நிதின் சத்யா, யாருன்னு தெரியல, அந்த மூஞ்சி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க, என்னங்க நீங்க பாட்டுக்கு சம்பந்தமே இல்லாம ஏர்வைஸ் கம்பெனி ஓனருக்கும் கல்பனாக்கும் ஒரு லிங்கை கூத்து விடுறீங்க, இதெல்லாம் தப்புங்க, இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது, என்னோட மார்க்கெட் எழுதி இல்ல, அந்த
ஆளோட வளர்ச்சிக்காக என்ன காலி பண்றானா அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் முத்திரை அப்படின்ற மாதிரி ஒரு படம் நடிச்சு இவர் ரெடியா இருந்தார், அந்த படம் பெரிய ஹிட் ஆகும், இதுக்கு ஒரு பப்ளிசிட்டியா கூட இதை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது என்னமோ உங்க அப்பம் குதிர்கொள்ள இல்ல அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு கடந்து போனோம். சோ இப்படியும் ஒரு கிசு வந்தது 24 வருஷம் ஆச்சு, 12 வருஷத்துக்கு முன்னாடிங்க. இப்ப அடுத்ததா சொல்ல போறது நடிகர் கவுண்டமணி மற்றும் ரம்பா. ரொம்ப நாளா ஓடுனுக்குது, உண்மையா பொய்யான்னு நம்மளுக்கே தெரியல. ஆனா சொல்றானுங்க சாலிகிராம பக்கம் வண்டி எடுத்துன்னு போனாலே இதோ பாரு இது கவுண்டமணி அவர்கள் ரம்பாவுக்கு கொடுத்த வீடு அப்படின்ற மாதிரி கை காமிக்கிறானுங்க. நம்மளுக்கு ஒருத்தன் ஒரு சின்ன ஹவுசிங் போர்டு கூட கொடுக்க மாட்டான், 10க்கு 10 வீடு கூட இல்ல அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வருத்தமா இருக்குது. இதெல்லாம் உண்மையா நம்மளுக்கே தெரியல. ஆனாலும் ஒரு கிசு வந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, 90ஸ்ல கவுண்டமணி அவர்கள் மற்றும் ரம்பா 2 பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட படங்கள் நடிச்சாங்க. உதாரணத்துக்கு உள்ளத்தை அள்ளித்தா, உனக்காக எல்லாம் உனக்காக, ஜானகிராம, குங்குமம் போட்டு கவுண்டர், அந்த மாதிரி லைனா படம் நடிக்கும் போது இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்து அந்த நட்பு ஒரு நல்ல தொடர்பா மாறி அதுக்கப்புறமா கவுண்டமணி அவர்கள், ஆமா என்ன வேணும் உனக்கு சொல்லு, வீடு தானே, சாலிகிராமத்துல தானே, நான் வாங்குற சம்பளத்துல கால்வாசியா ஒரு 10% கூட கிடையாது, அங்க இருக்கிற நல்லலாம் ரொம்ப ரேட்டு கம்மின்னு சொல்லி ஒரு கிரவுண்டு 2 கிரவுண்ட்ல ஒரு வீடை வாங்கி கொடுத்தாருங்க. காலப்போக்கில் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, எதிர்பாராதமா அந்த வீடு கோடிக்கணக்கில் போக ஆரம்பிச்சிருச்சான். இதுக்கப்புறம் ஐயோ அவசரப்பட்டு நம்ம தானம் பண்ணிட்டோமே, இந்த இடம் இவ்வளவு கோடி போகணும்னு எனக்கு அன்னைக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்ட கவுண்டமணி வீட்டுல குமுறி இருப்பாரு போல இருக்கு. இதை பார்த்தோன்னே கவுண்டமணி அவர்களோட மகன் என்ன பண்ணிருக்காரு, ரம்பா கிட்ட நேரடியா போய் மரியாதை வீடை கொடுத்துருங்க, அப்பா கிஃப்டா தானே கொடுத்தாரு, அது நீ ஒரு பைசா கொடுக்கல, ஒழுங்கா குத்துரு அப்படின்னதுக்கு ரம்பா கொடுக்க மாட்டேன்னு அடம் முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய வாய்க்கா தகராறு வந்ததுக்கு அப்புறமா ரம்பா அவர்கள் எல்லாமே லீகலா ப்ராப்பரா என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு, என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனை வர ஆரம்பிச்ச உடனே அந்த வீடை வேற ஒரு நடிகைக்கு கைமாத்தி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போ இந்த வீடு சாலிகிராமத்துல தான் இருக்கு, வெளியிலேருந்து பெயிண்ட் அடிச்சு ரொம்ப அழகா இருக்கும். இருந்தாலும் ரம்பாவோட பேர்ல இப்ப இல்ல, வேற ஒரு பேருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. ஆறாவதா சொல்ல போறது நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் தொடர்பில் இருந்த ஒரு நடிகை, அந்த நடிகை இவரை காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பல பத்திரிகையாளர்கள், ஏன் நம்ம பைல்வான் கூட சொல்லியிருக்காரு. அதுக்கு பின்னாடி நடந்த சர்ச்சை என்ன அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஏன்னா ராஜ்கிரண் அவர்கள் மாணிக்கம் அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட படங்களை தயாரிச்சு இயக்கி இவரே ஹீரோவா நடிச்சு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தாருங்க. அதுக்கப்புறம் மாணிக்கம் ஒரு படத்துல கமிட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நடிகையோட தொடர்புல வந்தாரு. அந்த நடிகை ஏற்கனவே 4-5 கல்யாணம் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இவங்களோட சர்ச்சை வாழ்க்கைக்கு அன்னைக்கே புள்ளியார் சொல்லி போட்டவர் இந்த நடிகர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் இவங்க 2 பேரும் ரொம்ப அந்யூன்யமா வாழ்ந்திருக்கிறாங்க, கிட்டத்தட்ட கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஏகப்பட்ட கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. எதனால அப்படின்றதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு புரியணும்னு இல்லை, கடன் வாங்கி நிறைய செலவு பண்ணனால ஏகப்பட்ட கடனாளி ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் நடிகர் வடிவேலு அவர்கள் தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுல இருந்து அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியை அவர் மூடிட்டு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு. இருந்தாலும் இவர் சரிந்ததுக்கு காரணம் அந்த நடிகை தான். ஸோ இந்த கிசு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்பா அடுத்த வாழ்க்கையை பற்றி பேசுறது உனக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது வெளியில் வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசி ஆகணுங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், வெளில வந்துருச்சுன்னா இப்படி தான் சந்தி சிரிக்கும் அப்படின்றதுக்கு இவங்கெல்லாம் ஒரு சிறந்த உதாரணம். ஸோ இப்படிலாம் நடந்தது அப்படின்றத பகிர்றேன். இது உண்மையா பொய்யா அப்படின்றத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் டைம் இல்லைனா கேட்டுட்டு அடுத்த வீடியோ நான் ஏதாவது போடுறதுனா பாருங்க நண்பர்களே. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி கோலிவுட் கிசுவை பற்றி கேட்கறதுக்கு. நன்றி, வணக்கம்.